இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச லிட்டில் ஹார்ட்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. செம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 100 கிராம் பட்டரை ஃப்ரீசர்ல வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்னு சேர மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சிருக்க மாவை கவர்லயோ பாக்ஸ்லயோ வச்சு ஃப்ரீசர்ல 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய மைதா மாவை டஸ்ட் பண்ணிட்டு பிசைஞ்சு வச்சிருக்க மாவை நல்லா ஃபிளாட்டா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துட்டு மேல தாராளமா சர்க்கரை தூவி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோல காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு மேல சர்க்கரையை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடுல வந்து ஃபோல்ட் பண்ணி சர்க்கரையை டஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்டா இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஃபோல்ட் பண்ணிட்டு கவர் வச்சு ராப் பண்ணி ஃப்ரீசர்ல 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கியூட்டா சின்ன சின்ன ஹார்ட் ஷேப்ல கிடைச்சிரும். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு லிப்ராவோட 4.5 லிட்டர் ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ண போறேன். மத்த ஏர் ஃப்ரையரை கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. கிளாஸ் பவுல்ல ஏர் ஃப்ரையர் இருக்கிறதால இதுல நான்ஸ்டிக் கோட்டிங் கிடையாது. இதுல குக் பண்ற டிஷ் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். பட்டன்ஸ் இல்லாம டச் டிஸ்பிளே கொடுத்திருக்கிறது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸ் நம்மளோட பட்ஜெட்லயும் வரும். ஹெல்த்தியா குக் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கொடுத்திருக்க இந்த டெம்பரேச்சர்ல பேக்கர் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தா செம்ம டேஸ்டி அண்ட் கிரன்ச்சி லிட்டில் ஹார்ட்ஸ் ரெடி. வர வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க.